அலசல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் அலசல் சேனலோட மூலிகை வரிசையில் 61வது மூலிகையாக நாம் மேலாநெல்லி மூலிகையை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மட்டும் உடனடியாக கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க. நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இந்த மேலாநெல்லியை பற்றி பார்க்கலாம். இதனுடைய வகைகள்னு பார்த்திங்கன்னா இது 2 வகை இருக்குது. ஒன்று மேவாநெல்லி, இன்னொன்று கீழாநெல்லி. இதை மேவாநெல்லி கீவாநெல்லின்னு சொல்லுவாங்க, அல்லது மேலாநெல்லி கீழாநெல்லின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த 2வது வகையான மேலாநெல்லின்றது இதுதான். இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனுடைய மருத்துவ பயன்கள்னு பார்த்தோம்னா இது தலைவலி, நீரேற்றம், தலை குத்தல், மலச்சிக்கல், அப்புறம் சிறுநீரை பெருகக்கூடிய தன்மை உடையது, விஷக்கடிகளுக்கு பயன்படுகிறது. இதனுடைய மருத்துவம்னு பார்த்திங்கன்னா சில பேருக்கு சிறுநீர் கழிக்கும்போது சிறுநீர் தாரைகள் எரிச்சலாக இருக்கும், நீர் கடுத்து இறங்கும், சிறுநீர் கழிக்கிறதே சிரமமாக இருக்கும். அப்படி சிறுநீர் எரிச்சல் உள்ளவங்க இதனுடைய முழு செடியை ஒரு கைப்பிடி அளவு இந்த முழு செடியை எடுத்து தண்ணியில் அலசிக்கணும். தூசி, புழு வெட்டின இலைகள் இதெல்லாம் எடுத்துட்டு நல்லா தண்ணியில் மண் இதெல்லாம் அலசி எடுத்துட்டு சுத்தமான செடியை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து 2 டம்ளர் தண்ணீரை ஊற்றி நல்லா காய்ச்சணும். அதாவது முழு செடியை பிச்சு போட்டு சின்ன சின்னதாக கையில் கசக்கி தண்ணியில் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளராக காய்ச்சி எடுத்துக்கணும். காய்ச்சி அதை வடிகட்டி தண்ணியை மட்டும் எடுத்துக்கிறணும். எடுத்துக்கிட்டு இந்த நீரில் வேலைக்கு 1 டம்ளர் வீதம், அதாவது அந்த 1 டம்ளர் கூட 2ஆக பிரிச்சுக்கலாம். அல்லது இந்த 1 டம்ளருக்கு சாப்பிட்டு அல்லது மறுபடியும் 2வது வேலைக்கு மறுபடியும் இதே மாதிரி காய்ச்சணும். அது உங்களுடைய வசதியை பொறுத்தது. இதை 1 டம்ளர் வீதம் 2 வேளை 3 நாளைக்கு சாப்பிட்ணும். மொத்தம் 6 வேளைகள் சாப்பிட்டிங்கன்னா இந்த சிறுநீர் எரிச்சல் குணமாகும். இது விஷக்கடிகள், அதாவது பாம்பு கடிகளுக்கு பாம்பு கடி மற்ற எந்த விஷமாக இருந்தாலும் சரி, அதுக்கு பல மூலிகைகள் இருக்குது. அதனுடைய மூலிகை லிஸ்ட்டை பூரா நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவை போட்டு சொல்கிறேன். விஷக்கடிகளுக்குள்ள மூலிகைகள் என்னென்னா அதை எப்படி தயாரிக்கணும்ன்று. அதில் ஒரு மூலிகை தான் இதுவும். பாம்பு கடி மூலிகைக்கு சிறியானங்கை, வெள்ளருக்கு இதெல்லாம் எப்படி பயன்படுகிறதோ அதுபோலவே இதுவும் ஒரு சிறப்பான மூலிகை. இது பாரம்பரியமாக எமது மருத்துவத்தில் இருந்து வந்த உண்மை. அதை உங்களுக்கு இன்னைக்கு தெரியப்படுத்துகிறேன். இது பாம்பு கடி மற்றும் விஷக்கடிகளுக்கு இந்த மூலிகையும் தான் சேர்க்கப்படுகிறது, அதாவது இதனுடைய வேர்பகுதி. ஆனால் இந்த மேலாநெல்லியை பற்றி அதிகமான பதிவுகள் உங்களுக்கு கிடைக்காது. அலசல் சேனலில் தான் இதை பற்றி தெளிவாக போகிறேன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ உங்களுக்கு தெரியப்படுத்துனதில் எனக்கு மகிழ்ச்சி. இதுதான் மேலாநெல்லி செடி, தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். இது மேலாநெல்லிக்கும் இதுக்கு கீவாநெல்லிக்கும் மேவாநெல்லிக்கும் என்ன வித்தியாசம்னா, கீவாநெல்லி பிரபலமான மூலிகை. அது தமிழ்நாட்டில் இல்லை, எல்லா பக்கமே தெரியும். மஞ்சள் காமாலைக்கு சிறந்த மூலிகைன்னு. அதனுடைய இலைகள் பார்த்திங்கன்னா இது போலவே சிறிய இலைகளாக பல கிளைகள் விட்டு பிரிஞ்சு வளர்ந்துருக்கும். இதில் பார்த்திங்கன்னா கிளைகள் இதுவும் விட்டுருக்கும். இருந்தாலும் இதனுடைய கிளைகள் போங்கா மிக நீளமாக போயிருக்கும். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதனுடைய கிளைகள் மிக நீளமாக, இலைகளுடைய கேப்பு அந்த இடைவெளி அதிகமாக இருக்கும். 2வது இதனுடைய அந்த நெல்லி, அதனுடைய காய்கள், இந்த மேலாநெல்லியுடைய காய்கள் வரிசையாக கிளை முழுவதும் நீளமாகவே பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெரியும். வரிசையாக நிறையா ஒவ்வொரு இலையினுடைய அடியிலும் வரிசையாக காய்த்து தொங்கும். இதுதான் மேலாநெல்லி செடி. இதை நீங்கள் நல்லா அடையாளம் பார்த்து வச்சுங்க.
இந்த மேலாநெல்லி செடி வந்து சித்த மருத்துவத்தில் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாது. கீழாநெல்லி செடியை பற்றி மட்டும்தான் அதிகமாக வந்து பேசப்படுது. இது வந்து அதனுடைய 2வது வகை வந்து இது வந்து விஷக்கடிக்கு தான் வந்து ஆனால் அதிகமாக பயன்படுது. இதனுடைய பூக்கள் இதெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும். அப்புறம் பாருங்கள், அதனுடைய காய்களை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இந்த மேலாநெல்லி இலையில் பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் ஒன்று இருக்குது, 2 வகை இருக்குது. இதிலே இலைகள் தண்டு எல்லாமே சிவந்து இருக்கக்கூடிய ஒரு வகையும் உண்டு, பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு வகையும் உண்டு. மருத்துவ குணங்கள் என்னமோ 2க்கும் ஒன்று தான். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இதுதான் மேலாநெல்லி. இந்த வீடியோவில் நாம் மேலாநெல்லி செடியை பற்றி நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட நாம் பகிர்ந்துக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு மூலிகை நலசலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி. வணக்கம் நண்பர்களே, நன்றி.